வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். பொதுவாகவே மேச ராசிக்காரர்கள் பிறந்தது சாதாரண வாழ்க்கைக்காக அல்ல, எரியும் நெருப்பை போல முன்னோக்கி நகர்வதற்காக. இவர்களின் உள்ளம் உயிர்ப்பிப்புடன் துடிக்கும் ஒரு தீக்கோப்பை. உலகத்தில் எத்தனை பயமும் தடையும் முறையும் இருந்தாலும் மேசம் அதை எதிர்கொள்வது கட்டாயம் அல்ல, இயல்பு. இவர்களின் நரம்புகளில் ஓடும் அந்த ஆற்றல் மற்றவர்கள் பல ஆண்டுகள் எடுத்து கற்க வேண்டிய தைரியத்தை சில நிமிடங்களில் எழுப்பிவிடும். எந்த புதிய விஷயத்திலும் முதல் அடியை எடுப்பவர்கள் மேசம். இது சாதாரண துணிச்சல் இல்லை, இது அவர்கள் உள்ளார்ந்த ஆன்மாவின் அடையாளம். பிறரின் சந்தேகம் இவர்களுக்கு தீனி போல் மாறி அவர்களை இன்னும் கூர்மையாக்கும். இவர்களின் மனதில் சோர்வு என்ற வார்த்தையே இல்லை. தோல்வி என்றால் கூட அதை ஒரு கருவியாகவே பார்க்கிறார்கள். யாரும் தொடாத இடத்திற்கு செல்லவும், யாரும் செய்யாததை முயற்சிக்கவும் இவர்களுக்கு உள்ள ஒரு கட்டுப்படுத்த முடியாத உற்சாகம். இதுவே மேசத்தை அனைத்து ராசிகளுக்கும் முன்னெடுத்தும் சிறப்பு. மேலும் மேசராசிக்காரர்கள் முடிவெடுக்கும் நேரத்தில் ஒரு இரகசியமான பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்துகிறார்கள் போல தோன்றும். அவர்கள் ஒரு விஷயத்தை முடிவு செய்யும் போது அதற்குள் வாய்ப்புகளையும் தடைகளையும் லாபங்களையும் மாற்றங்களையும் அனைத்தையும் சில வினாடிகளில் கணக்கிட்டு விடுவார்கள். இது பிறர் கணக்கிட கஷ்டப்படும் ஒரு லைட்டிங் இன்டெலிஜென்ஸ். இவர்களின் லட்சியம் ஒரு சாதாரண இலக்கு அல்ல, அது ஒரு உலகத்தை உருவாக்கும் தன்மை கொண்டது. அவர்கள் முடிவு செய்தால் அது அவர்கள் வாழ்க்கையின் அடிப்படை சக்தியாக மாறும். சில நேரங்களில் இவர்களின் முடிவுகள் அவசரமாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் அது அவர்களின் உள்ளுணர்வின் உச்சநிலை. இந்த உள்ளுணர்வு இவர்களை சரியான திசையில் இழுத்து சென்றெடுக்கும். இவர்களின் அடங்க முடியாத உறுதி மற்றவர்கள் நடுவில் நின்றுவிடும் இடத்தில் இவர்கள் ஆரம்பிப்பார்கள். இந்த ராசிக்காரர்கள் ஒரு இலக்கை நோக்கி சென்றால் பிரபஞ்சமே அவர்களுக்கு வழி செய்ய தொடங்கும். ஏனென்றால் ஒரு கூட்டத்தில் மேசராசிக்காரர் நுழைந்தால் அவர்களை கவனிக்காமல் இருக்க முடியாது. அவர்களின் கண்ணில் இருக்கும் தீ, குரலில் இருக்கும் சக்தி, உடல் மொழியில் இருக்கும் தைரியம், இவை அனைத்தையும் அவர்களை கிரவுண்ட் நேச்சுரல் லீடராக மாற்றுகின்றன. ஒருவர் மேசத்தை நோக்கி பார்க்கும் போது அவர் பொதுவான மனிதர் அல்ல, அவர் ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு மையம். இவர்களின் உற்சாகம் கான்டஜியஸ். அவர்களுடன் சில நிமிடம் இருந்தாலே ஒரு புதிய தைரியம் பிறருக்கு வந்துவிடும். ஒரு நல்ல பேச்சாளர், ஒரு நல்ல மோட்டிவ் செய்பவர், ஒரு நல்ல முடிவு எடுப்பவர், மூன்றும் ஒரே உடலில் இருக்கும் ராசி இதுவே. அவர்களின் வார்த்தைகளிலேயே தீயில் மின்னல் பாய்வதைப் போல ஒரு சக்தி இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள், புதியவர்கள் எவராக இருந்தாலும் மேசம் அவர்களை ஈர்க்கும். அவர்களின் இயல்பாய் வரும் சரிஸ்மா வாழ்க்கையின் பல வாயில்களில் முன்னுரிமை கிடைக்க வைக்கும். மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் நேரடியான பாதையை எதிர்கொள்ள முடியாது. அவர்கள் எப்போதும் சோதனைகளும் சண்டைகளும் நிறைந்த வாழ்க்கையை சந்திப்பார்கள். ஆனால் இந்த சோதனைகள் இவர்களை தள்ளிவிடாது, மாறாக அவர்களை வலுப்படுத்தும். அவர்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடை அவர்களின் உள்ளார்ந்த போர் வீரனை கிளறிவிடும். அவர்களுக்கு ஒரு தனி மன ரகசியம் உள்ளது. அவர்கள் விழும் தருணத்திலேயே மீண்டும் எழும்பும் திட்டல் மனதில் உருவாகிவிடும். எத்தனை தடைகள் வந்தாலும் தைரியத்தை இழக்காமல் புதிய பாதையை கண்டுபிடிக்கும் இனோட் வேரியர் ஸ்பிரிட் இவர்களிடம் உள்ளது. மற்றவர்களைப் போல சோகத்தில் தாழ்ந்துவிட மாட்டார்கள். அவர்களின் தைரியம் கடைசி நிமிடத்தில் கூட வாழ்வை மாற்றும் திறன் கொண்டது. பல மேசராசிக்காரர்கள் எப்போதும் 0 to ஹீரோ பாதையில் பயணிப்பது இதனால்தான். அது மட்டுமில்லாமல் மேசராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்களைப் போல அல்ல. அவர்கள் உள்ளங்கண்ணுக்கு தெரியாத விதமாக ஒரு தீக்கணல் போல எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும் ஆவியை உடைத்து பிறந்தவர்கள். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை தடைகள் மலை போல் கடித்தாலும் மனது விழுந்து விடாமல் அடுத்த படி என்ன என்று சிந்தித்து மீண்டும் எழுந்து நிற்கும் அரிய திறமை இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கிறது. தோல்வி இவர்களுக்கு ஒரு முடிவல்ல, அது ஒரு தள்ளுபடி சீட்டை போல அடுத்த வாய்ப்பை கைக்கொள்ள உதவும் ஒரு பள்ளி. அதனால்தான் மனிதர்கள் பலர் பாக்கியம் உண்டு என்று சொல்லும் போது மேசம் அதை நான் உழைப்பேன், நான் சாதிப்பேன் என்று மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டவர்கள். அவர்கள் விழுந்தாலும் அதே வேகத்தில் எழும்பார்கள். ஆனால் இந்த முறை விழுந்த இடமே அவர்களுக்கு சோதனையின் சக்தியாக மாறிவிடும். அது மட்டுமில்லாமல் மேசம் நபர்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் ஒளி மற்றவர்களை ஈர்க்கும். இது புகழ் தேடுதல் அல்ல, அவர்களின் தனி ஆளுமையில் இருக்கும் பிரகாசம்தான். பேசும்போது அவர்களின் குரலில் இருக்கும் நம்பிக்கை, நடக்கும்போது வரும் ஆக்கப்பூர்வ தன்மை, முடிவெடுக்கும் போது தெரியும் தைரியம், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு காந்த சக்தி போல அவர்களை சமூகத்தில் உயர்ந்த இடத்திற்கு தள்ளி செலுத்தும். முக்கியமாக இவர்களின் நேரடித்தன்மை சிலருக்கு பயமாக கூட இருக்கலாம். ஆனால் உண்மையை நேராக சொல்லும் இந்த குணமே அவர்களை உயர்த்தும். எந்த கூட்டத்தில் இருந்தாலும் தங்கள் கருத்து, தங்கள் நம்பிக்கை, தங்கள் தனித்தன்மையை வெளிப்படையாக காட்டும் இந்த வலிமை காரணமாக மேசராசிக்காரர்கள் எதிர்காலத்தில் சமூகத்திலும் தொழிலிலும் தலைவர்களாக உயர்வார்கள். மேசம் என்பது போர் வீர ராசி.
அவர்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிகள் எதனை வலிமை இருந்தாலும் மேசராசியின் போராட்ட மனப்பான்பு அவர்களை வீழ்த்தாது. அவர்களுக்கு அச்சம் இருக்காது. அவர்கள் அச்சத்தை கையாள்வது கூட ஒரு கலை போல. யாராவது அவர்களை தடுக்க முயன்றால் அவர்கள் இன்னும் பெரிதாக போராடும் சக்தி பெறுவார்கள். எதிரிகளின் திட்டங்கள் மேசத்திற்கு பயத்தை தராது. அது ஒரு சவாலாக மாறிவிடும். அதனால்தான் மேசராசி மனிதர்கள் தங்கள் எதிரிகளின் கணக்கு தவற வைப்பார்கள். இவர் விழுந்து விடுவார் என்ற நினைத்த இடத்திலேயே மேசம் ஜெயிக்கும். அவர்கள் தங்கள் வாழ்வில் எதிரிகளை கடத்திற்கில்லை, எதிரிகளை அவர்களின் முயற்சியால் அடக்குகின்றனர் என்பதும் முக்கிய ரகசியம். ஏனென்றால் மற்ற ராசிகளுக்கு வாழ்க்கை மெதுவாக மாற்றமடையும். ஆனால் மேசராசிக்காரர்களுக்கு மாற்றம் விரைந்து வரும். ஒரு இரவிலேயே வாழ்க்கை மாறுவது போன்ற அனுபவங்கள் இவர்களுக்கே தனி சிறப்பு. திடீர் வேலை உயர்வு, திடீர் பணவரவு, திடீரென புதிய வாய்ப்பு, திடீரென மகிழ்ச்சியின் மழை, இதெல்லாம் இவர்களுக்கான இயல்பான சுழற்சிதான். அதுபோல திடீரென கஷ்டம் வந்தாலும் அதையே சில நாட்களில் வலிமையாக மாற்றிவிடும் மசாலா இவர்களுக்கே உண்டு. இது யாராலும் கற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மேசராசியின் உள்ளே இருக்கும் அந்த ரூலிங் மார்ஸ் எனர்ஜி வாழ்க்கையை திடீர் அதிர்ஷ்ட மாற்றங்களால் நிறைய மாற்றும். அதே போலதான் மேசராசியில் பிறந்தவர்கள் தீக்காய்ச்சல் போன்ற ஆற்றலை உடைத்தவர்கள். அவர்களை தடுக்கும் கண்ணோட்டம், பொறாமை பார்வை, தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் அது அவர்களை முழுவதும் பிடிக்க முடியாது. காரணம், அவர்களிடம் உள்ள இயற்கை கவசம். இது ஆன்மீக ரீதியாகவும் ஆற்றல் ரீதியாகவும் மிகவும் வலிமையானது. யாரேனும் அவர்களை பற்றி தீய எண்ணம் வைத்தாலும் அதன் பிரதிபலிப்பு சில நாட்களில் அந்த நபரிடமே திரும்பிவிடும். மேசராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் எப்போதும் பின்புறத்தில் நின்று காவல் பார்க்கும் என்று பல ஜோதிடர்கள் சொல்வது இதற்காகத்தான். மேலும் குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம். அதாவது மேசராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். 3ஆம் இடம் புதன் வீட்டில் குரு வக்ரமாக இருப்பது அந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்காது. திரிகோணத்தில் ராகு இருக்கிறார். வீட்டில் ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஜாதகத்தில் ஒரு சில வீட்டில் குரு ராகு சேர்ந்திருக்கும். அதே சமயத்தில் எப்போது குரு வக்ரமாகிறாரோ, ராகுவும் இணைவு பெறுகிறாரோ அப்போது வீட்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இடமாற்றத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கட்டாயமாக இடமாற்றம் உண்டாகும். நிறைய பேருக்கு கழுத்து, தொண்டை தொடர்பான பாதிப்புகள் வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அண்ணன் தம்பிக்குள் தேவையில்லாத வரப்பு தகராறுகள் ஏற்படும். அந்த தகராறுகளை அமர்ந்து பேசி தீர்க்கும் காலகட்டமாக இருக்கும். மேசராசியினர் நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகளும் ஆன்சைட் யோகங்களும் உண்டாகும். சிஸ்டம், ஐடி, கம்யூனிகேஷன், சாஃப்ட்வேர் துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணிகளை இழந்தவர்களுக்கு எதிர்பாராத நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குரு வக்கரமாகும் போது ஆர்டிஃபிஷியல் துறையில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தரவுகளால் பாதிப்புகள் வரும் சூழல்கள் உண்டாகும். எந்த விஷயங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்ததோ அவையெல்லாம் சரியாகும். அந்யோன்யம் உண்டாகும். எதிரிகள் கூட நட்பாக மாறும் காலகட்டம் இருக்கும். எந்த விதமான பாதிப்புகள் இருந்தாலும் அவை நீங்கும். வீடுகளை விற்பதற்கான அற்புதமான காலகட்டமாக இருக்கும். மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அருமையான நேரம் இது. ஆடிட்டிங், எழுத்துத்துறை, மீடியா துறை, அறிவுரை சொல்லக்கூடிய துறைகள் எல்லாம் அமோகமாக இருக்கும். தைரியம் உண்டாகும். எல்லா பிரச்சனைகளையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். வீட்டின் மேல்தத்திற்கு குடிப்போவது, பிளாட் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். போன் தகவல்கள், எழுத்துக்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் காமதேனு வழிபாடு செய்வது நன்மைகளை தரும். சந்தோஷம் சார்ந்த விஷயங்களிலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலும் 85% அற்புதமான யோகங்கள் உண்டாகும். அந்த வகையில் மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணவரவுகள் கிடைக்கும். புதிய முதலீட்டு வாய்ப்புகளும் கைகூடும். வேலை, தொழில், குடும்பம், காதல் வாழ்க்கை என அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. மேசராசி நேயர்கள், உங்களுக்கு காசு மழை பொழியும் மாதமாக அமையப் போகிறது. நிதிநிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைப்பதோடு புதிய முதலீட்டு வாய்ப்புகளும் கைகூடும். இருந்தாலும் இந்த வளம் நீடிக்கச் செய்ய சிக்கனம் அவசியம். அதிகப்படியான செலவினம் அல்லது தேவையற்ற ஆடம்பரங்களில் ஈடுபடாமல் கவனமாக செலவிட்டால் வரும் நாட்களில் நிதி வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். நீண்ட மாதங்களாக காத்திருந்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்த நல்ல தகவல்களும் கிடைக்கக்கூடும். தொழில் செய்வோருக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கைகூடும். வெளிநாட்டு வணிக தொடர்புகள் விரிவடையும். பங்குச்சந்தை முதலீட்டில் ஈடுபடும் நபர்கள் கவனமாக இருந்தால் நல்ல லாபம் காண்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். அன்புக்குரியவுடன் பயணம் செல்ல வாய்ப்புகள் உள்ளது. உறவுகளுடன் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் விலகி நல்லிணக்கம் ஏற்படும். பிள்ளைகள் தொடர்பான சந்தோஷமான தகவல்கள் வரும். திருமணம், சுப நிகழ்ச்சி குறித்த சிந்தனைகள் குடும்பத்தில் பேசப்படும். காதல் வாழ்வில் புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும். சிலருக்கு திருமண முயற்சிகள் சாத்தியமாகும். வாழ்க்கை துணையுடன் இனிய தருணங்களை பகிர்ந்து கொள்ள நல்ல நேரம்.
உடல்நலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சீரான உணவு பழக்கம், யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது நல்லது. இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு பணவரவும் அதிகரிக்கும் காலகட்டம். ஆனால் கையில் இருக்கும் பணத்தை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். சிக்கனத்தை கடைபிடித்து முதலீட்டில் சீரான அணுகுமுறை வைத்தால் நீண்ட நாள் நன்மை கிடைக்கும். வாழ்க்கையில் பல துறைகளிலும் நல்ல முன்னேற்றம் காணும் வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகம் கிடைக்கப் போகிறது. அடுத்ததாக மேசராசிக்காரர்கள் காதலில் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களுடைய அன்பு ஒரு தீக்குழி போல ஒருவரை முழுமையாக சுட்டி எரிக்கும் ஒரு தனித்துவமான சக்தி. அவர்கள் ஒருவரை நேசித்தால் அது சாதாரண அன்பாக இருக்காது. அந்த அன்பு தீவிரம், உரிமை, கவனம், பாதுகாப்பு இவையெல்லாம் ஒன்றாக கலந்த ஒரு மானமான உணர்ச்சி. அவர்களின் பார்வையே காதலுக்கான ஒரு அழைப்பு. அவர்கள் தங்கள் காதலரை காக்கும் விதத்தை பாருங்கள். அது ஒரு போர் வீரன் தன் கோட்டையை பாதுகாப்பது போல. இவர்களின் அன்பு சில சமயம் தீவிரமாக தோன்றலாம். ஆனால் அந்த தீவிரத்தின் பின்னால் இருக்கும் உண்மை இந்த உறவை நான் உயிரோடு காத்து கொள்வேன் என்ற வாக்குறுதி. இதற்காகத்தான் மேசராசி நபர்கள் காதலில் ஒருமுறை நுழைந்தால் முழு உடலாட்சையும் இதயத்தையும் அப்படியே கொடுப்பார்கள். பாதியில் திரும்பி வருவது இவர்களுக்கே தெரியாது. அந்த வகையில் பகலில் காணப்படும் மேசராசியின் வெக்கமில்லா தைரியமும் உருண்டோடி வரும் ஆற்றலும் இரவு நேரத்தில் முற்றிலும் வித்தியாசமாக மாறிவிடும். இரவில் அவர்கள் யாருடனும் பகிராத ஆழமான சிந்தனைகளை அனுபவிப்பார்கள். என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நான் என்ன செய்ய வேண்டிய பெரிய வேலை என்ன? என் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தலாம்? போன்ற கேள்விகள் அவர்களை தூங்க விடாது. இந்த சிந்தனை அவர்களை நாளை இன்னும் கட்டுப்பாட்டான வெற்றிகரமான நபர்களாக மாற்றும். ஒரு இரகசிய இயந்திரம் போல செயல்படும். வெளியில் அவர்கள் அசாதாரணமாக வலிமையானவர்களாக இருந்தாலும் உள்ளே அவர்கள் மிக ஆழமாக உணர்ச்சி பண்புகளுடன் கூடியவர்கள். அந்த உள் உணர்ச்சிகளே அவர்களை பெரிய உயரத்திற்கு தள்ளும் எரிபொருளாக மாறுகிறது. அந்த வகையில் மேசராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதில் மட்டும் வல்லவர்கள் இல்லை. அவர்கள் புதிய வாய்ப்பை உருவாக்குவதிலும் உச்சம். தொழில்துறை, வியாபாரம், சொத்து, முதலீடு, ஆன்லைன் வருமானம், படைப்பாற்றல் எந்த துறையில் இருந்தாலும் அவர்களுடைய மூளையில் ஒரு திடீர் ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க் சரியான வேளையில் வந்தால் வாழ்க்கையை ஒரே இரவில் மாற்றும் சிவப்பு சிக்னலாக மாறிவிடும். இவர்களுடைய செல்வ எழுச்சி மெதுவானது அல்ல, திடீர் வரும் அதிர்ஷ்ட மழையாக இருக்கும். வாழ்க்கையில் நடுவில் தள்ளாடி நடந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு சரியான சந்தர்ப்பம் இவர்களின் வாழ்க்கையை கோடீஸ்வர நிலைக்கு மாற்றிவிடும். மேசராசி நபர்களின் செல்வ யோகம் நான் செய்வேன் என்று முடிவு செய்த அந்த ஒரு நிமிடத்தில் தொடங்குகிறது. ஏனென்றால் மேசராசிக்காரர்கள் வீடு வாங்குவதிலும் சொத்து சேர்ப்பதிலும் தாமதம் இருக்கும் போல தோன்றலாம். ஆனால் அவர்களின் விதி தாமதத்தை ஏற்றுக்கொண்டு பின்னர் பெரிய அளவில் ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பாணி. ஒரே சொத்து அல்ல, அரசாங்கம், விலைகள், எதிர்பாராத வாய்ப்புகள் ஆகியவை சேர்ந்து அவர்களுக்கு இரண்டாவது மூன்றாவது சொத்துக்களையும் தரும். கார் வாங்குவது இவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமான வெற்றி. அவர்கள் காரை வாங்குவது ஒரு நடைமுறை வசதி அல்ல, அது வெற்றியின் அடையாளம். மேலும் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு வேடிக்கை ரகசியமே இதுதான். அவர்கள் காரை வாங்கும் நேரம் பொதுவாக ஏதாவது ஒரு முக்கிய வெற்றி வந்த நேரத்திலோ வாழ்க்கை உயர்ந்த நேரத்திலோ இருக்கும். அதே போலதான் மேசராசியில் பிறந்தவர்கள் வெளியில் மிக தைரியமாக கடுமையாக செயல்பாட்டாக இருந்தாலும் அவர்களுடைய ஆன்மீக பக்கம் மிகவும் ஆழமானது. வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வந்தால் அவர்கள் தன்னிச்சையாக தெய்வீக சக்திகளால் வழிநடத்தப்படுவார்கள். யாராவது அவர்களுக்கு தீங்கு நினைத்தால் அந்த சிந்தனை தெய்வீக வழிகாட்டுதலால் தடுக்கப்படும். இவர்களுக்கான காப்பு சக்தி தெய்வீகமானது. அதனால்தான் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அது அவர்களுக்கு மிக நீண்ட நேரம் நீடிக்காது. அதிர்ஷ்டம் அவர்களை தேடி வரும். இவர்கள் எந்த தெய்வத்தை நம்பினாலும் அந்த தெய்வத்திலிருந்து உடனடி பதில் கிடைக்கும். அதாவது மேசராசிக்காரர்கள் வெளியில் கோபமாக காட்சியளிக்கலாம், ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் உண்மையாக யாரிடமும் சிறு சிறு பழிவாங்கல்களை செய்ய மாட்டார்கள். அவர்களின் பழிவாங்கும் முறை மிக உயர்ந்தது. அவர்கள் உங்களை கவனிக்கவே மாட்டார்கள். அவர்களின் அமைதியை பலர் பலவீனமாக நினைக்கலாம், ஆனால் அந்த அமைதி ஒரு சூறாவளிக்கு முன் இருக்கும் மௌனத்தைப் போல. யாராவது அவர்களை அவமதித்தால், அவர்களை தள்ளி போட்டால், தனது கனவுகளை வெறுக்கும்படி சொன்னால் மேசராசிக்காரர்கள் அந்த வேதனையை நீண்ட காலம் மனதில் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அதை படி இல்லை, அதை எரிபொருளாக மாற்றுவார்கள். அவர்களின் விதமான பழிவாங்கல் ஒரே ஒன்று, அவர்கள் மிகப்பெரிய வெற்றியால் பதில் தருவார்கள். அவர்களின் வளர்ச்சியை பார்த்து அதே எதிரிகள் தடுமாறும் அளவுக்கு அவர்களின் வாழ்க்கை உயர்ந்துவிடும். இது ஜாதக ரகசியமில்லை, மேசராசியின் அடக்கம் கொண்ட தீப்பெட்டியின் உண்மை. குறிப்பாக மேசராசிக்காரர்கள் பேசுவதற்காக பேச மாட்டார்கள். அவர்கள் பேசும்போது அது ஒருவரின் மனதையே மாற்றிவிடும் சக்தி கொண்டதாக இருக்கும். இவர்களின் குரலில் இருக்கும் திடமான நம்பிக்கை அவர்களின் நேரடி பாணி. சிக்கலான விஷயங்களை எளிதாக சொல்லும் திறன், இவை அனைத்தும் இவர்களை ஒரு இயற்கை
மோட்டிவேட்டராக மாற்றிவிடும். ஒரு கூட்டத்திற்குள் சென்றாலும் மேசராசியின் குரல் மட்டும் அங்கு தனியாக மின்மினுக்கும். சிலர் இதை ஓவரா பேசுகிறார் என்று சொல்லலாம். ஆனால் ஒரு உண்மை, தலைவர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். திசையை சொல்வதே இவர்களின் வேலை. அதனால் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மேலே செல்ல செல்ல பேச்சுத்திறன் அவர்களின் முக்கிய ஆயுதங்களில் ஒன்று. ஏனென்றால் மேசராசிக்கு பிரச்சனைகள் சாதாரண ராசிகளிலிருந்து வரும் போல வராது. அது பெரும்பாலும் மிகப்பெரிய பயமாக நெருங்கும். ஆனால் அதே பிரச்சனையை சில நாட்களில் பிரகாசமான ஆசீர்வாதமாக மாறிவிடும். இது மேசராசிக்காரர்களின் முக்கிய ஜோதிட ரகசியம். பிரச்சனைகள் இவர்களுக்கு வருவதற்கான காரணம் அவர்களை அடுத்த லெவல் நிலைக்கு தள்ளுவதற்காகத்தான். ஒரு கதவு மூடினால் அதே இடத்தில் 2 ஜன்னல்கள் திறக்கும். ஒரு வாய்ப்பு போனால் அதற்கு பதிலாக இரட்டிப்பான வாய்ப்பு வரும். ஒரு நபர் அவர்களை விட்டு கொண்டால் அதைவிட சிறந்த நபர் வாழ்க்கையில் வருவார். இது எல்லாம் சாத்தியமான சம்பவங்கள் அல்ல. இது மேசராசிக்கு ஏற்புடையத நியதி. ஏனென்றால் மேசராசிக்காரர்கள் தொழிலில் நீண்ட நாள் ஒரே இடத்தில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு நிலைமைக்கு பழகிவிட்டால் புதிய சவால் வேண்டும், புதிய முயற்சி வேண்டும், புதிய அத்தியாயம் வேண்டும். அவர்களுடைய தொழில் மாற்றம் 2 காரணங்களால் நடக்கும். அவர்களுக்கு பசிப்பு வரும், மேலும் உயர வேண்டும். அவர்களுக்கு துரதிர்ஷ்டம் தாக்கும், மாறாமல் வழியில்லை. ஆனால் இரண்டும் ஒன்றாக இணையும் போது அவர்களின் தொழில் அதிர்ஷ்டம் சிங்கம் போல கத்தி எழும். மேசராசிக்காரர்களின் தொழிலில் ஒரு உண்மை, அவர்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய உயரத்திற்கு செல்வது 30-45 வயதுக்குள். இந்த வயது இவர்களுக்கு தொழிலில் வெடிப்பு நேரம். மேலும் மேசராசிக்காரர்கள் மக்கள் பின் தொடர்பவர்கள் அல்ல. அவர்கள் முன்னேறி நின்று நான் செய்கிறேன், நீங்களும் வாருங்கள் என்று சொல்லும் வகை. அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள அஞ்ச மாட்டார்கள். இவர்கள் பிறந்த தலைவர்கள் என்பதற்கான காரணங்கள். யாரிடமும் பயமில்லை. தவறு நடந்தால் அவர்களே பொறுப்பெடுப்பார்கள், குழுவை பாதுகாப்பார்கள். ஒரு முடிவை எடுத்தால் அதை பற்றி 10 முறை யோசிக்க மாட்டார்கள். நெருக்கடிகளில் சரியான திசை காட்டுவார்கள். அதனால் எங்கு சென்றாலும் மேசராசிக்காரர்கள் இயற்கையாகவே தலைவராகவே தெரிந்து விடுவார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி மேச ராசிக்காரர்களின் திருமண அதிர்ஷ்டம் என்பது சாதாரண ஒரு வாழ்க்கை பயணம் அல்ல. அது 2 ஆன்மாக்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கும் தீக்குழி போன்ற உறவு. காதலில் போல திருமணத்திலும் மேசம் ஒரு அர்ப்பணிப்பு. உயிர் உறவை காப்பது இவர்களுக்கு கடமையல்ல, அது அவர்களின் பெருமை. இவர்களின் துணைவரின் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக மேசராசி நபர்கள் எந்த அளவிற்கும் தாழ்த்தி கொள்வார்கள், தியாகம் செய்வார்கள், போராடுவார்கள். மேசரின் திருமணத்தில் பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கும் துணைவரின் அதிர்ஷ்டமே உயர்ந்துவிடும். மேசராசியின் சக்தி அந்த துணைவரின் வாழ்க்கைக்கே காற்று போல பிறரிடம். திருமணத்திற்கு பிறகு குடும்ப வருமானம் உயரும், சிறந்த வாய்ப்புகள் வரும், பாதுகாப்பு பாசம் அதிகரிக்கும், பயம் சந்தோஷம் சந்தேகம் அகலும். மேசராசிக்காரர்களின் துணைவருக்கு வாழ்க்கை ஒரு நிலையான திசையில் செல்லும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் உறவுகளை உடைக்க வருபவர்கள் அல்ல, உறவுகளை உயிர்ப்பிக்க வருபவர்கள். மேலும் மேசராசிக்காரர்களுக்கு எதிரிகள் குறையாதது போல தோன்றும். ஏனென்றால் அவர்கள் பிறந்ததே ஒரு வெற்றி ஆற்றலுடன் வந்தவர்கள். வெற்றி எங்கு இருக்கிறதோ அங்கு பொறாமைதான் தானாக வரும். ஆனால் இந்த 2025 முதல் இவர்களின் எதிரிகள் தொடர்ந்து பலவீனப்பட ஆரம்பிக்கும். அதற்கான முக்கிய காரணங்கள்: மேசராசிக்காரர்களின் தீர்மான சக்தி அதிகரிக்கும், குரு அண்டு செவ்வாய் பலம் கூடும், மறைமுக எதிரிகளின் திட்டங்கள் மாறி அவர்களுக்கே திரும்பும். மேசராசிக்காரர்களிடம் ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டு. அவர்கள் மனதில் யாரிடமும் தீங்கு நினைக்காமலே எதிரிகளின் மண்பாண்டம் தானாகவே உடைந்து போகும். 2022-2030 என்பது எதிரிகளை முற்றிலும் அடக்கும் காலம். அவர்களை தடுக்க முயன்றவர்கள் வாழ்க்கையில் பின்னுக்கு தள்ளப்படுவார்கள். மேசராசிக்காரர்கள் முன்னே ஓடும் சிங்கமாக மாறுவார்கள். வெளியில் மேசம், சண்டை, சத்தம், வேகம், ஆக்ஷன் எல்லாம் இருக்கும். ஆனால் குடும்பத்தின் கதவுகள் நுழைந்ததும் அவர்களின் இதயம் உருவாகிவிடும். மேசராசிக்காரர்கள் குடும்பத்திற்காகவே வாழ்பவர்கள். அவர்களின் உண்மையான சக்தி 2 இடங்களில்தான் வெளிப்படும். தங்களை நேசிப்பவர்கள், தங்கள் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள். குடும்பத்தில் அவர்கள் ஒவ்வொரு உறுப்பினரையும் பாதுகாப்பார்கள். பிரச்சனை வந்தால் முதலில் நிற்பவர்களாக இருப்பார்கள். கோபம் வந்தாலும் அன்பு மிக அதிகம். குழந்தைகளுக்கு ஹீரோவாக இருப்பார்கள். மேசராசிக்காரர்களின் வீடு என்பது என் ராஜ்யம் போன்றது. அவர்கள் அந்த ராஜ்யத்தை பாதுகாக்கும் சாமுராய் வீரர்கள். குடும்பம் உடைந்தால் அவர்கள் உடைந்து போவார்கள். குடும்பம் உயர்ந்தால் அவர்கள் வாழ்க்கையும் 10 மடங்கு உயர்ந்துவிடும். ஏனென்றால் இந்த 10 ஆண்டுகள் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். அதிர்ஷ்டம் அலை போல அல்ல, அதிர்ஷ்ட சுனாமி போல மாறும். பழைய பிரச்சனைகள் முடிவடையும். கையிலே பணம் சேர ஆரம்பிக்கும். தொழில் மாற்றம் மற்றும் உயர்வு, கார், இல்லம் வாங்கும் வாய்ப்புகளும் வரும். வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும். வெளிநாட்டு வாய்ப்புகள், வியாபாரம் வெடிப்பெடுக்கும். கோடீஸ்வர நிலை உருவாகும். நிலையான செல்வத்திற்கு அடித்தளம், குடும்ப விரிவாக்கம், சந்தோஷம், சமூகத்தில் உயர்ந்த பதவிகள், எதிர்பாராத அதிர்ஷ்டம், சில நேரங்களில் பூஜை, ஆசீர்வாதம் போல வரும். இந்த 10 ஆண்டுகள் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கை புத்தகம். புதிய மார்க்கெட் போட்டு எழுதப்படும் சசப்தம்.
மேசராசியில் செல்வம் எப்போதும் உழைப்பின் மூலம் வரும். ஆனால் சிலருக்கு பாக்கியம் அதிகம் இருக்கும். உதாரணமாக 2026, 2029, 2033 லாட்டரி அதிர்ஷ்ட பணவரவு மிக சக்தியாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு வருமானம் 3 வழியில் பெருகும். திடீர் வாய்ப்பு, நண்பர், கூட்டாளர், அந்நியர் வழியாக வரும். தன்னம்பிக்கை முடிவு, வியாபாரம் தொடங்குவது. மறைமுக ஆசீர்வாதம், பெற்றோர், குல தேவதை அருள். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரே இரவில் வாழ்க்கை மாறும். சோறு நேரங்கள் அதிகமாக வரும். ஏனென்றால் இவர்களின் வாழ்க்கை நேர்கோடு அல்ல, அது உயரும் அலைகள் போன்றது. ஒரே நேரத்தில் உயர்த்திவிடும். அதிலும் முக்கியமாக மேசராசிக்காரர்கள் வெளிப்படையாக பார்க்கும்போது கடினமானவர்களாக கோபம் வரும் தன்மையுடன் இருப்பதாக தோன்றலாம். ஆனால் குடும்பத்திற்குள் அவர்கள் மிகவும் பாசமானவர்கள், பாதுகாப்பானவர்கள், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்க மாட்டார்கள். அவர்களின் உண்மையான ரகசியம் குடும்பத்தை காப்பாற்றும் உள் அக்னி சக்தி. குடும்பத்தில் சண்டை வந்தாலும் அது நீண்ட நேரம் நீடிப்பதில்லை. காரணம், அவர்கள் எப்போதும் நான் செய்து விடுகிறேன் என்ற மனநிலையுடன் இருக்கிறார்கள். அதனால்தான் 2025 முதல் 2035 வரை குடும்பத்தில் புதிய உற்சாகம் வருவது உறுதி. புதிய குழந்தை வரவேற்பு, குடும்பத்தில் பெயர் உயர்வு, நீண்ட நாள் இருந்த பிரிவுகள் முடிவுக்கு வருவது, உடன் பிறந்தவர்களுடன் வரும் பெரிய ஆதரவு, செல்வம் மற்றும் சொத்து வாயிலாக குடும்ப வலிமை அதிகரிப்பு. இந்த காலம் ஒரு குடும்பத்தை ஒன்று சேர்க்கும் பெரும் யோகம் ஆகும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.